போகிறார். எந்த வேலையில் இருந்தாலும் இப்போது ஆண்டவர் சுகம் தான் நம்மளை அனுப்ப போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? We must believe that is possibilities. விசுவாசித்தால் என்ன செய்யும்? நடக்கும். என்னங்க? நடக்கும். எஸ். விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை வைத்து ஒரு அழைப்பு சொல்லுமா? சரி, why come the sickness of life? ஏன் வியாதி நமக்கு வருகிறது? First one, our circumstance is very clear. நம்ம சுற்றுப்புறங்களை நாம் தூய்மையாக என்ன செய்யணும்? ஊட்ட சுத்தமா, உடைய சுத்தமா, சரீரத்தை சுத்தமா வச்சுக்கிறோமா? வச்சுக்கணும். ஆமென். சொல்லுங்களா? நம்ம ஆமாங்க, வியாதி வருவதற்கு முதல் காரணமாக நாம் வீடு, நாம் நம்ம சுற்றுப்புறம், நம்முடைய சரீரம், நம்முடைய உடை எல்லாம் என்ன செய்யலாம்? ஃபர்ஸ்ட். செகண்ட் ஆப்ஷன், கம் த சிக்னஸ் ஆஃப் லைஃப். நம் வாழ்க்கையில் வியாதி வருவதற்கு இரண்டாவது காரணம் பாவம். என்னங்க? பாவம். செகண்ட் இஸ் ரீசன். இரண்டாவது ரீசன் என்னன்னா, கம் த சிக்னஸ் ஆஃப் லைஃப் இஸ் fell down the sinful life. பாவம் தான் ஒரு மனுஷனுக்கு வியாதியை கொண்டு வருகிறது. செகண்டரி வியாதி. மூன்றாவது வியாதி வருவதற்கு காரணம் சாத்தானும் காரணமாக இருக்கிறான். சரி, இப்ப காரணங்களை சொல்லிட்டேன். நம்ம காரணங்களிலிருந்து விடுபட்ட வியாதியை தான் என்ன செய்யும்? மனுஷராலும் வருகிறது. நாலாவது எப்படி மனுஷரால் வருகிறது? இன்னைக்கு நான்காவது காரணம், மனிதர்கள் சூனியங்கள் மாந்திரியங்கள் வைத்து சில பேருக்கு என்ன செய்யறாங்க? வியாதிகளையும் அல்லது மரணத்தையும் கூட உண்டாக்குறதுக்கான காரியங்களை செய்யறாங்க. சரி, போகணும். இப்ப இது எல்லாத்துக்கும் சுகம் தர ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. சுகம் தர ஒருவர் இருக்கிறார். ஆமென். ஒருவர் இருக்கிறார். அவரிடத்துல இப்ப சுகம் வருவதற்காக தான் நம்ம பார்க்க போறோம். வசனம் இயேசு பார்ப்போம். வசனத்தை நான் எடுத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து எப்படி சுகம் கொடுத்தார் அப்படின்னு இயேசு எப்படி சுகம் கொடுத்தார்? ஒரு 6 பாயிண்ட் எடுத்துங்க. கவனிங்க. முதலிலே இயேசு எப்படி சுகம் கொடுத்தார் என்று வேதத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எல்லாத்தையும் எடுத்த நேரம் இன்னைக்கு போராது. கரெக்டா ஒரு 12 மணிக்குள்ள முடிச்சு அடுத்தது நமக்கு கீழிங் மணிக்கு ஜெபிச்சுட்டு வந்துட்டு நீங்க எல்லாரும் 3-4 பாசம் போட்டு நல்லா வயலாக இருந்து இந்த கற்பங்கள் என்ன செய்ய ஏறெடுக்கணும். ஆனால் இயேசு எப்படி ஜெபித்து சுகம் கொடுத்தார் அதை கவனிக்கணும். First look, the Lord Jesus, how can he heal the sickness person? எப்படி வியாதி உள்ளவர்களுக்கு கர்த்தர் சுகம் கொடுத்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். 1, கைகளை வைத்து சுகமாக்கினார். 2, வார்த்தையினால் சுகமாக்கினார். 3, சேற்றை பூசி சுகமாக்கினார். 4, போய் தண்ணீரில் கழுவு சுகமாக்கினார். 5, என்ன சொல்லியிருக்கிறார்? உன் விசுவாசத்தின்படி உனக்கு சுகம். அல்லேலூயா. இப்படிதான் இயேசு சுகமாக்கி இருக்கிறார். எப்படி சுகமாக்கி இருக்காரு சொன்ன? 1, கைகளால் தொட்டு சுகமாக்கினார். 2, வார்த்தையினால் சுகமாக்கினார். 3, உங்க விசுவாசத்தின்படி உங்களுக்கு சுகம் கிடைக்கும் சொல்லிட்டு. 4, சேறு உண்டாக்கி சுகமாக்கினார். 5, போய் இச்சை துப்பி அதை போயிட்டு நீ கழுவுன்னு சொல்லி சுகமாக்கி. இப்ப இயேசு கிறிஸ்து பல விதங்களிலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாய் சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாருக்கும் சுகம் கொடுக்க போறோம். யாராவது விடலாம் பார்த்தா ஒத்த கூட விட முடியாது இருக்கு. வயசா எல்லா பேருக்குமே ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பண்றது? ஆனா சுகம் தருவதற்கு இருந்து நம்ம சுகம் பெறுவானமா? சொல்லுங்களேன். நம்ம யார்கிட்ட இருக்கோம்? யார்கிட்ட இருக்கிறோம்? சுகம் தருகிறவர்கிட்ட இருக்கிறோம். அல்லேலூயா. வைத்தியர் கிட்ட இருக்கிறோம். வைத்தியர் பிள்ளை நம்மளா டாக்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். நம்மள யாருடைய குழந்தை? மருத்துவருடைய குழந்தை. மருத்துவருடைய குழந்தை வியாதியா இருக்கலாமா? நம்மள யார் குழந்தைங்க சொல்லுங்களா? லார்ட் ஜீசஸ் ஒன் ஆஃப் தி டாக்டர். எங்க அப்பா என்னவோ மருத்துவர் தான், ஆனா புள்ள சிக்காளி.
இல்லை இல்லை இல்லை, நாம் இன்னும் அப்பா கிட்ட நெருங்கல. அப்பா கிட்ட நெருங்கி இன்னைக்கு ஆண்டவரே, அப்பா அப்பா நீங்க மருத்துவரா இருக்கீங்களே, எனக்கு சுகத்தை இன்னைக்கு கொடுங்க இல்லையே சொல்லுங்களா? சரி, வசனத்தை எடுத்துறேன். சரி, முதலிலே கைகளை வைத்து நஞ்சர சொல்லுங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை, பாவத்தினால் ஒரு வியாதி வருகிறது சொல்லப்படுது. மார்க் 2:5 வாசம். மார்க் 2:5-11. சுருக்கமா டக்கு டக்குன்னு வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். அதுக்கு அந்த ஜபம் நமக்கு நேரம் ஆகும். அதனால டக்கு டக்குன்னு வசனத்தை மட்டும் கவனி சீக்கிரம். கவனிங்க, இங்க திமிர்வாதக்காரன் வரான். கவனி, யார் கொண்டு வராங்க? 4 பேர் கொண்டு வராங்க. திமிர்வாதக்காரன் கவனிக்கணும். திமிர்வாதக்காரன் வரான். 4 பேர் கொண்டு வராங்க இயேசு கிட்ட. எத்தனை பேருங்க? 4 பேர் கொண்டு வராங்க. ஆனா இயேசு அவனை பார்த்து சொன்ன ஒரே வார்த்தை என்னங்க? எஸ், forgiveness your sin. முதல்ல உன் பாவம் உனக்கு என்ன பண்ணிட்டு, தயவு செய்து யார் உங்களுக்கு விரோதமா செயல்பட்டாலும் அவங்க பாவங்களை, அவங்க குற்றங்களை முதல்ல நீங்க மன்னிக்கணும். அப்பதான் உங்க வியாதி என்ன செய்யும்? சுகமாகும். வசனம் இருக்கு, யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கு, ஒருவர் குற்றங்களை ஒருவர் மன்னித்து ஒப்புரவான வியாதி தானா சரியாகும். அல்லேலூயா. அதெல்லாம் முடியாதுன்னா நான் சொல்ல மாட்டேன். கவனிங்க, வசனம் சொல்லுங்க. வசனத்துக்கு தன்னை என்ன செய்ய ஒப்பு கொடுங்கள், வாழ்க்கை சுகமாயிருக்கும். அல்லேலூயா. இங்க முதல்ல திமிர்வாதக்காரனை பார்த்து இயேசு வியாதி சுகமாகும்னு சொல்லல. அப்படிதானே சொல்லியிருக்கணும். ஏன் வியாதிக்காரனை ஆட்சிக்கு வந்தா, டாக்டர் ஆட்சிக்கு போனா டாக்டர் சொல்றாரு உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுங்கிறாரு. நமக்கு என்ன ஒரு கோபம் வரும். என்ன யாரு, நான் வயிற்று வலியோட வந்திருக்கிறேன், அதுக்கு பிரச்சனைக்கு சுகத்தை தாயானா முதல்ல உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டுப்போம். அப்படிதானே ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்லுகிறா உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. அப்புறம் தான் சொல்றாரு 11வது வசனத்துல, உன் படிக்கு எடுத்துக்கொண்டு நட. அல்லேலூயா, அல்லேலூயா. Today our sickness, first skill, நம்முடைய வியாதி சுகமாக வேண்டும் என்றால் first forgiveness our sin. நம் பாவங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? மன்னிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்லுங்க, இன்னைக்கு மனசுக்குள்ள கொண்டு வாங்க. யாராலும் எல்லாம் கருவமா இருக்கீங்களா, கசப்பா இருக்கீங்களா, இப்படி அறிக்கைடுங்க. உட்காந்துக்கிட்டே சொந்த பந்தம், அக்கா தங்கச்சி, அண்ணன் தங்கச்சி, மாமா மச்சான், மாமியா மாமியா, கடையில் ஒருத்தர் என்ன செய்யுங்க? இதெல்லாம் இருக்கா? நீங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்க, அப்படியே தான் இருக்கீங்களா? கவனிங்க. அப்ப முதல்ல பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். அடுத்துதான் சொன்னார், எழுந்து நட. எல்லாம் பிரமிச்சா. அப்ப முதல்ல நமக்கு சுகம் உண்டாக வேண்டும் என்றால் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம், நம்ம பாவங்கள் என்ன பட்டிருக்கணும்? மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. திருவந்தனை கூட யார் கால யார் கழுவுறீங்கன்னு தெரியல. யார் சண்டை போட்டுட்டு இருக்கு அவங்க காலம் தான் நீங்க என்ன செய்யலாம்? கழுவணும். ஒருவேளை அவங்களே எத்திதெல்லாம் வந்துருக்கு, தப்பு இல்லை, உங்களை ஆசிரியப்பா கவனிக்கணும். அப்ப உன்னுடைய சுகம் உண்டாக வேண்டும் என்றால் முதலிலே உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். மன்னிக்கப்பட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்கா சுகம் என்ன செய்த நடக்கும். அதே சரிங்களா? நீ எழுந்து உன் படிக்கைய எடுத்துக்கொண்டு நட. 4 பேர் தூக்கிட்டு வந்தவன மருத்துவரால கூட சுகம். உடனே நம்ம ஆஸ்பத்திரிக்கு ஆட்டோ வச்சு ஆட்சி போறோம், ஆம்புலன்ஸ் வச்சு ஆட்சி போறாங்க. அப்படியே வரும்போதும் ஆட்டோல தான் வராங்க, கார்ல தான் வந்து இறங்குறாங்க. ஒரு வாரம் கழிச்சு வந்தா கூட ஏன் உண்மையே இல்லைங்களா? ரொம்ப சீரியஸா ஆட்சிக்கு போய் வரும்போது நடந்தா வராங்க, இல்ல பஸ்ல வராங்களா? முடியல, நம்ம மருத்துவம் நெஞ்சானாலும் முன்னேறிட்டு பயங்கர ட்ரீட்மெண்ட் பைபாஸ் சர்ஜரி பண்ணி காற்று அப்படியே குழந்தை எட்ட போட்டு என்ன செய்யறான்? ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான். ஆனால் இயேசு அப்படி அல்ல. 4 பேர் தூக்கிட்டு வந்தவன அவனே கட்டில தூக்கி வச்சுக்கிட்டு நடந்து போகத்தக்க வல்லமை, இயேசுவின் சுகமளிக்கிற வல்லமை அங்கு பாய்ந்ததனால் உங்க வாழ்க்கையில் இன்றைக்கு அது நடக்க போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு ஒரு விஷயம் ஆண்டவரத்துல உட்கார்ந்துக்கிட்டே கேளுங்க, என் பாவங்களை மன்னிங்க, என்ன கழுவுங்க, யார் மேல கசப்பா இருக்கு உட்கார்ந்துக்கிட்டு அவங்களை மன்னிங்க. அல்லேலூயா. சுகம் உண்டாக போகிறது. உங்களுக்கு சுகம் யார் பத்தியும் பண்ணாதீங்க. உங்களை யார் வேணாலும் யார் வேணாலும் பேசலாம், நீங்க யாரும் எதையும் பேசக்கூடாது. ஒரு வசனம் சொல்லுது, யோசுவா 3:5 சொல்லப்படுது. வாசி, சீக்கிரம் வாசி. யோசுவா 3:5.
ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்றைக்கே செய்வார். அல்லேலூயா சொல்லுங்களா. இன்றைக்கே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்றைக்கே உங்க நடுவிலே கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. அது ஒரு வேளை எதுவா வேணாலும் இருக்கலாம். என்னங்க, அது எதுவா வேணாலும் இருக்கலாம். கவனிங்க, ஒரு வேளை நம்ம பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளும் போது இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? இன்னைக்கே அற்புதம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கே அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கவனிங்க, அப்ப நீங்க நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். பாவங்களை மன்னிக்க ஆண்டவருக்கு மன்னிச்சா ஒரு விதமான வியாதிகள் என்ன செய்த சுகமாகிறது. அப்ப பரிசுத்தமா இருப்பது ஆண்டவருக்கு பிரியம். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தொழுது கொள்ள முடியாது. சரி, இரண்டாவது பாயிண்ட் பார்ப்போம். லூக்கா 13:14 சொல்லப்படும் சாத்தானால் வந்த வியாதி. எப்படிங்க? ஒருத்தருக்கு சாத்தான் மூலமா வியாதி வந்துச்சு. எடுத்து வாசிங்க சீக்கிரம். லூக்கா 13:14. லூக்கா 13:14. வாசிங்க. இல்லையே, லூக்கா 13:14. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டில் இருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அல்லேலூயா. கவனிங்க, முதல்ல பார்த்தோம் திமிர்வாதக்காரனை தேவன் என்ன செஞ்சாரு? சுகமாக்கி அனுப்பினார். அல்லேலூயா. இரண்டாவது, சாத்தான் என்ன செய்யறான்? தேவனுடைய பிள்ளைகளையே என்ன செய்யறான்? கட்டி வைக்கிறான். கட்டி வைக்காம எத்தனை வருஷம்? 18 வருஷம். யார கட்டி வச்சிருந்தது? உலகத்தில் உள்ளவர்கள் இல்ல, தேவனுடைய பிள்ளைகள். வேதனையா இல்லைங்களா? வேதனை. சபைக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்குள்ள சாத்தான் கட்டி வைக்கவே கூடாது. ஏன்னா நமக்குள்ள ஒரு வல்லமை இருக்கிறது, தேவ பிரசன்னம் இருக்கிறது, தேவன் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, இப்ப சாத்தானால சில குடும்பம் கட்டப்படுது. ஏன்னா ஒழுங்கான ஜெபம் இல்ல, ஒழுங்கா தேவனுடைய பரிசுத்தம் இல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியல. பிசாசு நம்ம வாழ்க்கை கட்டப்பட்ட நிலை. நிறைய நேரங்களில நாமளே நடக்கும்போது எப்படி நடக்கிறோம்? எப்படி நடக்கிறோம்னே தெரியல. சில நேரங்களில் உண்மை இல்லைங்களா? எப்படி நடக்கிறோம்னே தெரியல. காரணம் நல்லா கவனிங்க. ஏன் கட்டப்பட்ட நிலையில நீங்க என்ன பேசணும்னே தெரியாம பேசுறோம். நீங்க என்ன பேசணும்னு தெரியாம நான் திரும்ப சொன்னதுதான், நான் சொன்னதுதான். சாத்தானை கட்டி வைக்கிறா. ஏன் பாவம் பெருகிறது? கூடிய வரைக்கும் தனிமையா நீங்க வீட்டுல நினைச்சு கூடாது, இருக்கக்கூடாது. என்ன செய்யறது? தனிமையா தானே இருக்க வேண்டி இருக்கு. என் வாழ்க்கை தனிமையான வாழ்க்கையா இருக்கு. தனிமையா இருந்தாவே உங்களுக்கு பாவம் செய்கிற எண்ணத்தை பிசாசு காற்று வழியாக கொண்டு வந்து வீட்டுள்ள போட்டுவான். இப்ப என்னதான் செய்யறது அப்படின்னா, தனிமையா இருக்கிறவர்கள் தனக்கான ஐக்கியமான தேவ பிள்ளைகளோடு கொஞ்சம் நட்பை என்ன செஞ்சுக்கணும்? வச்சுக்கணும். அது நல்ல விசுவாச பிள்ளைகளோடு கூட. அதோட கெட்ட விசுவாச பிள்ளைகள் கேட்காதீங்க. ஸ்தோத்திரம். ஆவியில, சத்தியத்துல, விசுவாசத்துல தடை தோங்குற பிள்ளைகளோடு நீங்க வச்சுக்கணும். உங்க விசுவாசம் கட்டுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிக்கணும். சில பேர் தனியா 2 பேர் என்ன செய்யறாங்க? பாஸ்டா முன்னால நல்லா தான் இருந்தாரு, இப்ப வர வர சரி. நான் சொன்னேன்டியம்மா, நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், நீ கரெக்டா சொல்லிட்டீங்க. பாவம் தானா உள்ள வந்துடும். அந்த விட்டு தனியா அந்தாரா பேசாதீங்க. பாவம் விடாதீங்க, விடாதீங்க. யார பேசுங்க பண்ணுங்க. அல்லேலூயா. சாத்தான் உங்க வீட்டுக்குள்ள வர மாட்டான். Devil is not come in our house. என் வீட்டுக்குள்ள வர சாத்தானுக்கு அதிகாரம் இயேசு சொன்னாரு. என்ன சொன்னாரு?
சாத்தானுடைய உலகத்தின் அதிபதி சாத்தான் வருகிறான். அவனுக்குரியது என்ன கிடைத்த இல்ல. மத்தவங்க பத்தி பேசுனா சப்பு கொட்டி என்ன செய்யுங்க. ஆமா பேசாதீங்க. குப்பை பெரிய நாமத்தினா அது நமக்கு வேண்டியவங்களா இருந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, பிடிச்சவங்களா இருந்தாலும் சரி, பிடிக்காதவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கவனிங்க. கத்துடைய பிள்ளைகள் இல்லைன்னா பிசாசு பக்க வழியா உங்ககிட்ட வந்துவான். இதோ வாசப்படியில் இருந்து கதவை தட்டி சாத்தா உங்களை நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னால ஆட்டோமேட்டிக்கா வாங்குவான். அப்புறம் சொல்றீங்க என் வீட்டை சாத்தா அந்த பக்கத்து வீட்டு அக்கா அந்த என் தொழில் அந்த அப்பா என்ன வச்சு ஜூனியர் அவன் வைக்கல, நாமளே வச்சுக்கலாம். எவன் வச்சான்? எவனும் வைக்கல, வச்சாலும் கேட்காது. அவன் அவன் வைக்கட்டும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அவர் எடுப்பார். அவன் உங்களுக்கு வச்சா, எனக்கு வச்சா கர்த்தர் எடுப்பார். அவன் அல்லேலூயா. ஆனா இந்த வேற மாதிரி இருக்கா. அவனை கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் என்ன நடக்கும்? இதான் நடக்குமா? ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அல்ல போன அல்ல இருக்குமா? இன்னும் அல்ல அதிகமா இருக்கும். என்னடா அது? உமா நான் பண்ணி பார்க்கறேன், முட்டி பார்க்கறேன், மோதி பார்க்கறேன், செஞ்சு பார்க்கறேன், வாசம் போடுறேன், என்னென்ன பண்ணி பார்க்கறேன். ஒண்ணுமே நடக்குதுங்க. மாற்றுங்க. முதல்ல உங்க வாய் என்ன செய்ய? உங்க வாயை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். உங்க கண்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். உங்க சிந்தையை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். சாத்தான் வாசல் இல்ல, உங்களை பார்த்து அரண்டு அடிச்சுட்டு ஓடுவான். அல்லேலூயா. இது உண்மை. I talk about the truth. Devil is a cheese. பிசாசு நம்மளை பார்த்த உடனே அலக்க அடிச்சுட்டு என்ன செய்யணும்? ஓடணும். இது பிசாசை பார்த்து என்ன ஓடுங்க? பிசாசை பார்த்து யார் ஓடுறா? விசுவாசி ஓடுது. பிசாசை பார்த்து யார் ஓடுறா? பிசாசு பிடிச்சிச்சா. உள்ளதை சொல்லுகிறேன். ரோட்ல போகும்போதே பரிசுத்தவான்கள் போகும்போது வீட்டு உள்ளது விசுவாசம் ரோட்ல இருந்து விழுந்துற. நான் வேதத்தை வாசிச்சேன், என் வாழ்க்கையில நடக்குது. அல்லேலூயா. என் ஊழியங்களில் தேவன் மகிமையை நடப்பித்து காட்டினார். அல்லேலூயா. சரி போகட்டும். ஏன் இதை சொல்றேன்? 18 வருஷமா கட்டி வச்சிருக்கிறான். அவனா ஏசு என்ன பண்ணாரு? அவன் உண்மையான கூலி கிடையாது. அவன் நல்லா தான் பிறந்திருக்கிறான். அவனா யாருக்கு கட்டி வச்சுத? குனிஞ்சுக்கிட்டு இப்படியே நடந்தாமல் நடந்து பாருங்க. கண்ணை மூடிக்கிட்டு கொஞ்ச நேரம் ரோட்டில் நடந்து பாருங்க. நான் உண்மையாக யாராவது கண்ணில் பிளைட்டு போகிறாங்கன்னா நான் பார்ப்பேன். கொஞ்ச நேரம் கண்ணை மூடி நின்று பார்ப்பேன். நின்று பாருங்க. ரோட்டில் கொஞ்சம் நடந்து பாருங்களா. கண்ணே தெரியாமல் நடக்கிறார்களே, வாழ்கிறார்களே. நமக்கு நல்ல பார்வை கொடுத்துருக்கிறாரு. அல்லே சொல்லுங்களா? அல்லேலூயா. அது சத்தமாக அல்லே சொல்லுங்களா? அல்லே சொல்லுங்களா? நன்றி இயேசுவே. நல்ல பார்வை கொடுத்ததுக்காய் நன்றி. என் கண்கள் நல்லவர்களை மாத்திரம் பார்க்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. உச்சமா செவிடரின் செவிகளை திறப்பவர், செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர். உச்சமா கட்டி. அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர்,
இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். 13வது வசனம் சொல்லுது, அவள் மேல் தமது கைகளை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. கைகளை வைத்து சுகம். இன்னைக்கு நிறைய, அதனால தான் பரிசுத்தவான்கள் பேதுரு, பவுல் எல்லாம் கைகளை வைத்து இணைஞ்சிருக்காங்க, சுகமாக்கிருக்கிறாங்க. கைகளை வைத்து பரிசுத்தாவை என்ன பண்ணியிருக்காங்க, மற்றவங்களுக்கு பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் நம்ம கையை வச்சா கரண்ட் என்ன செய்யணும், கரண்ட் நீங்க கையை வச்சுட்டீங்க, உங்களை போய் நாங்கள் கையை செய்யணும். இந்த ஆக்ஷன் என்ன செய்யணும் நமக்குள்ள? ஆமா, இந்த வல்லமை, இந்த மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் பிடித்து சுகம் உண்டாக்குகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால அபிஷேகம் பெற்ற 2 பேர் கையை போட்டுட்டு என்ன செய்யணும், மழைக்கால என்ன 1 மணி நேரம் அந்நிய பாஷையில் பேசுங்க, கரண்ட் ஷாக்கு மேலே அடிக்கும். ஆமென். எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? அவருடைய அனுபவிச்சிங்க. எனக்கு இணையான ஊழியர், உன்னை ஆவிக்கு ஏற்க முடியாது. ஆவிக்கு ஏற்ற பிள்ளைகள் இல்லைன்னா உங்களை சோர்வாக்கிடும். கவனிக்கணும். சரி, அப்ப அவங்களெல்லாம் யார் உயிர்ப்பிக்கிறது? நீங்க 2 பேர் ஒண்ணு சேர்ந்து நல்லா அபிஷேகத்தை நிறைந்து ஜெபிச்சுட்டு அனல் இல்லாத ஒரு விசுவாசத்தை கொண்டாந்து நீங்க அவங்க போறீங்கன்னா உங்க அனல் அவங்க என்ன செய்யும்? அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை வைத்த போது அவர் எழுந்து நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. அது போல கத்து முடவரை கூட என்ன செய்யறாங்க, நடக்க பண்ணுகிற வல்லமை படைத்தவர். சரி, யோவான் 15:3-8-14 38 வருஷமாங்க. எத்தனை வருஷம்? 2 வருஷம். 38. சீக்கிரம் சீக்கிரம், நேரம் இல்லை. அடுத்து நமக்கு இந்த ஜெபத்துக்கே கொஞ்சம் நேரம் வேணும். சீக்கிரம் 2 வருஷம். 5ல் 3 பக்கம் 130. அவைகளிலே கூறிட சப்பானிகள், சூம்பின உறுப்பினர்கள் முதலான வியாதியக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்போது கலக்கும் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள். என்ன ஊர்ல இருக்குது? பெதஸ்தா. எருசலேமில் பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம், குளம் இருந்துச்சு. அந்த குளத்துல யாரெல்லாம் படுத்திருப்பாங்களாம்? நிறைய பேர் எல்லாம் வியாதி உள்ளவங்க எல்லாம் போய் படுத்துப்பாங்க போட்டு. அது வருஷத்துக்கு ஒரு முறை என்ன செய்வாராம், ஒரு தூதன் இந்த குளத்தை கலக்குவாராம். கலக்கும் போது யார் முன்னாடி இறங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் சுகம். நான் விசுவாசிக்கிறேன், நம்ம சபை ஒரு பெதஸ்தா குளம். அல்லேலூயா. ஒருத்தருக்கு மட்டும் இல்ல, யார் கால் வைக்கிறாங்களோ எல்லாருக்கும் சொல்லுங்களா. வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க, வாயை மூட்டு உட்காந்துக்கிறத பார்த்தா முடியவே முடியாது. நீங்க முயற்சி பண்ணாலும் சரி, எனக்கு வேண்டாம்னு சொல்றாங்க உட்காந்துருக்காங்க. தயவு செய்து உற்சாகமா ஆமென். அல்லேலூயா. சபையிலே பெதஸ்தா குளமாக வருகிறவர்கள், கால் வைக்கிறவர்கள் எப்படிப்பட்ட வியாதியா நாம் சுகம் பெற்று போக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கவனிச்சீங்க, வசனத்தை வாசிங்க. கவனிங்க, காத்திருந்தார்கள். என்னங்க? ஓரத்தை மட்டும் 38 வருஷம் காத்திருந்தான். 5 அடுத்து 8 வாசிங்க. படுக்கை எடுத்துக்கொண்டு இங்கே நடதான் சொல்றாரு. ஆமென். அதனால நீங்க கவனிங்க தயவு செய்து. இந்த இடத்துல எத்தனை வருஷமா படுத்து இருக்கிறான்? அங்க எத்தனை வருஷமா தான்? 18 வருஷமா அப்படியே கூலியா இருக்கிறான். இவன் 38 வருஷமா படுத்து வருகிறான், காத்து கிடைக்கிறான். இன்னைக்கு நம்ம ஒருவேளை நம்மளுடைய விளைவினங்களுக்காக பல மருத்துவர்கிட்ட காட்டிட்டு இருக்கலாம், அங்க காட்டலாம், இன்னும் பூர்ண சுகம் அடையலையா? ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு சுகம் தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே பெதஸ்தா குளமாக, குளத்துல யாரோ ஒருத்தருக்கு தான் சுகம், ஆனால் இந்த பிளஸிங் பைபிள் சர்ச் சபைக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் சுகம் தர போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 91:5 சொல்லப்பட்டிருக்கு. வாலிபன் கூடாரத்தை அணுகாது போறதுக்கு. மார்க் 5:34 சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, என்னங்க பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, முடிக்க போறேன். அடுத்த ஜெபம். அவளை பார்த்து இயேசு, அல்லேலூயா சொல்லுங்களா. இங்க சொல்றாரு, நீ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் தான் உனக்கு சுகத்தை என்ன செய்ய போகுது, தரப்போகிறது. ஆமென். அல்லேலூயா. பார்த்துங்க, ஒன்று வியாதி வருவதற்கு பாவத்தினாலும் வியாதி வரும்னு சொன்னேன். அப்ப நம்ம பரிசுத்தமா என்ன செய்யணும்?
வாழணும். அல்லேலூயா. சரி, ஆண்டவர் சுகம் தந்த முறையை பார்த்தோம். ஒன்று கைகளை வைத்து சுகமாக்கினார். இங்க 18 வருஷம் உள்ளவருக்கு. இன்னொரு இடத்துல பார்த்தோம் வார்த்தையினால சுகமாக்குறாங்க. நான் சொல்லல, வார்த்தையினால சுகமாக்குகிறார். இங்க வந்து விசுவாசம் பெருமாள் ஸ்திரிக்கு என்ன நடந்தது? 12 வருஷம் உயிர போக்கு. மருத்துவத்தை கேட்டா எவ்வளவு பணம் தரப்பட்ட அவரும் நடக்கல. கடைசி இயேசுகிட்ட வசத்தை சொல்றான். அல்லேலூயா சொல்லுங்களேன். சுகமாயிட்டு அங்க சொல்ற 800 வரணும் வல்லமா வரப்பட்டது. இஸ் ஒன் ஆஃப் த பவர். அவரு சரீரத்தில் ஒரு வல்லம் கிடைச்சான். வரப்பட்ட ஒரு வல்லமை வரப்பட்டு நம்மளை எல்லாம் சுகமாக்க போகிறது. அவன் சுகமாக்கிட்டா உடனே என்னிடத்து வல்லமை பெறப்பட்டது என்ன கேட்கிறார் இயேசு. அப்ப இவளே ஓடி வந்த காலில் விழுந்து என்ன சொல்றா? நான் இந்த மாதிரி பிரச்சனை ஆகுங்க, நான் தான் தொட்டேன், எனக்கு சுகம் உண்டாயிட்டு, இப்போ உதிர போக்கு இல்லை. அல்லேலூயா. உடனே இயேசு பார்த்து சொன்னாரு, என்ன சொன்னாரு? நான் சுகமாக்குறது அடுத்தது நீ என் மேல வச்சு விசுவாசத்தோடு வந்த பத்தியா? விசுவாசத்தோடு உட்கார்ந்துருக்கீங்களா? சுகமாக்குவார். அல்லேலூயா. சுகமாக்குகிற வல்லமை உங்களை நிரப்ப போகிறது. ஆமென். அல்லேலூயா. அடுத்து வார்த்தையினாலே சுகமாக்குறார். மத்தேயு 8:8. மத்தேயு 8:8 சீக்கிரம் அத முடிக்க போறோம். அவ்வளவுதான். மத்தேயு 8 முடிச்சிட்டு அப்படியே எழுந்திருக்க வேண்டியதான். சீக்கிரம் பார்த்தனால ஒரு வார்த்தை சொல்லும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வேலைக்காரன் சொந்தமாவானே. நீர் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வேலைக்காரன் சொந்தமாவானே. சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வியாதி சுகமாக்குவார். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லுங்க. யார் வியாதி என்ன சொல்லுப்பா? சுகமாகணும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் பலவீனம் நீங்கி போகுமே. சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் பலவீனம் நீங்கி போகுமே. என் பலவீனம் நீங்கி போகுமே. என் பலவீனம் நீங்கி போகுமே. அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொன்ன போதவரே, only one word. எழுந்து நட சொன்னரா? படிக்க எடுத்துக்கொண்டு நட. லாசருவே வெளியே வா. கம் அவுட். வெளியே வா. சுகம் சுகம் உயிரோடு எழுப்பினார். அவன் முட்டவரை நடக்க பண்ணினான். குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார். செவிடர்களுக்கு கேட்கும் திறனை கொடுத்தார். அவன் ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஒரு வார்த்தை சொன்னார் இயேசு. வேலைக்காரன் போய் கேட்டா எப்ப சுகமானது? 9ஆம் மணி வேலையில. இயேசு அப்பதான் அவர் வாய்க்கு தெரிஞ்ச சுகமாவான்னு சொன்னாரு. அல்லேலூயா சொல்லுங்களா. வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறது. ஒருவேளை வீட்டுல இருக்கவங்களை கூட வார்த்தை அனுப்பி ஆண்டவனா செய்வாரு, சுகமாக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். ஜெபத்தை ஆரம்பிக்க போறேன். கவனிங்க. ஒரு 2 சாட்சி. எக்கில்ஸ்வர்த் ஒரு ஊழியக்காரர், தேவ விசுவாசியா இருந்து ஊழியம் செய்ய இப்போ இன்னைக்கு உலகம் ஃபுல்லா அவரை பத்தி பேசுது. அவர் மரித்தோர உயிரோட ஒரு எண்ணிக்கை எனக்கு தெரியல, எத்தனை பேரும் மரித்தவங்க நினைஞ்சிருக்காரா? உயிரோட எழுப்பின ஒரு தேவ மனிதர். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இன்னொரு மனுஷன் பாலாசி லாரி, அவரை பத்திரத்தை அவர் ஓட்டுன வண்டியை தொட்டா கூட என்ன ஆகுமா? முட்டைப்பர் என்ன செஞ்சிருக்காங்க? ஒரு முறை மீட்டிங் போடும்போது ஒரு முட்டைப்பர் அதை கேள்விப்பட்டு போய் அவரை பார்க்க முடியல. அவர் கால் திக்கிய குடிச்சாராம். அப்படியே பிறகு முட்டைப்பர் எழுந்து நடந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய சொல்றான். பாலன் கிச்சிங்கிற ஒரு தேவர் ஒரு சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவர் பைபிளை கொடுத்து படிக்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். பைபிளை படிச்சுட்டே இருந்தானா, மூக்காலி வாயில ரத்தம் ஓடிக்கிட்டே இருந்துதான். ஒரு நாட்டு ஒரு டைம் போமா, மருத்துவரால நிறுத்த முடியல. 3 மாசத்துல செத்துருவானாங்க. அவர்கிட்ட போய் இயேசு பைபிளை கொடுத்து படிக்க சொன்னாங்க. படிச்சுட்டே இருந்தாராம். அந்த கதை மட்டும் சொல்லியிருப்பேன். படிக்க 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 அப்படியே ஒரு ஒளி வந்து அடிச்சுதான். கடைக்கு மூக்காலி வாயில நிற்கிறது அப்படியே நிறுத்தினார். அல்லேலூயா.
தேவன் மகிமையுள்ள தேவன், மருத்துவரால் செய்ய முடியாத அதிசயங்களை செய்கிற பரம வைத்தியர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனா நாம வைத்தியர் ஆகிறோம். இன்னைக்கு வைத்தியர் இப்ப சுகம் தர போகிறார். அல்லேலூயா. வரியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். வரியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். குற்றவாளியை சொத்தம் செய்தது நீதானையா, மரித்தோரை எழும்ப செய்தது நீதானையா. எல்லாரும் குற்றவாளியை சொத்தம் செய்தது நீதானையா, மரித்தோரை எழும்ப செய்தது நீதானையா. ஆராதனை ஆராதனை ஆராதனை, கரங்களை எல்லாம் கட்டி விட்டோம். ஆராதனை 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 இயேசுவே, வரியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசு. உத்தமா ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். வரியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். வரியும் நீரே, சத்தியம் நீரே. உன்னுடைய கண்களை பார்க்க செய்தது நீதானையா, செவிகள் கேட்க செய்தது நீதானையா. உன்னுடைய கண்களை பார்க்க செய்தது நீதானையா, செவிகள் கேட்க செய்தது நீதானையா. ஆராதனை 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 இயேசுவே, வரியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். அல்லேலூயா. வரியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். வரியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன்.